ஹே அமிகோஸ்! கிறிஸ்மஸ் சீசன் இருந்ததுனால கொஞ்ச நாளா என் சேனல்ல கிறிஸ்மஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸா நான் போட்டுட்டு வந்தேன். ஸோ கன்டென்ட்டும் எனக்கு கிடைச்சது. இப்போ கிறிஸ்மஸும் முடிஞ்சிடுச்சு. ஸோ என்ன கன்டென்ட் போடணும்னு தெரியல. யோசிச்சு பார்த்தேன். சரி கன்டென்ட் கிடைக்காதனால சரி வீட்ல இருக்க டெரஸ் கார்டனே வந்து அப்படியே சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போட்டு அத வீடியோவா ஷேர் பண்ணிடலாம். அட்மையர் பண்ற அளவுக்கு பெருசா இல்லனாலும் நெறைய இன்ட்ரெஸ்டிங் வெரைட்டி ஆஃப் பிளான்ட் வந்து கார்டன்ல இருக்கு. ஸோ அது தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் சொல்லிடுறேன். என்னோட மேங்கோ ட்ரீல வந்து ஒரு ஹாண்டட் ஸ்பீசிஸ் ஒன்று இருக்கு. இதுதான் அந்த ஹாண்டட் ஸ்பீசிஸ். இது இருக்குதுன்னு கேள்விப்பட்ட நாள்லேருந்து நான் டெரஸ் பக்கமே போல. வீடியோ கேப்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொச கொசன்னு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய நெருக்கமாக இருந்தாவே எனக்கு பார்த்தாவே ஆகாது. வேறு வழி இல்லாமல் அதை ஷூட் பண்ண வேண்டியதாக போச்சு. என் டேடி என்னடானா ஹனிகோம் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. பட் கொஞ்ச நாளாகவே வந்து அது லைட்டு எக்ஸ்போஸ் ஆகும்போதெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபயர் சர்வீஸ் பர்சன்ஸ் வர வச்சு இதை காலி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா அதை காலி பண்ணுவாங்கன்ட்டு இருக்குது. என்னால் வீட்டில் கேஷுவலாக இருக்கவே முடியல. ஏதாவது சும்மா ஒரு ஈ பறந்தா கூட இது தேனியாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு பதட்டத்தோடயே வாழ வேண்டியதாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாக வந்து இந்த மேங்கோ ட்ரீ இருக்குது. பட் இது வரைக்கும் இந்த மாதிரி தேனி வந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து வருது. இதை நார்மல் ஹனி பே வெரைட்டியில் டார்சாட்டா அப்படின்வாங்கல்ல, அந்த பெரிய பெரிய பூச்சி வெரைட்டி, அந்த வெரைட்டி பீ வேறு. கொட்டுனாலும் அவ்வளோதான் காலி. இதை ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிட்ற தேனும் வேண்டாம், ஹனி கோம்பும் வேண்டான்ற லெவலில் நான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெரஸில் இனிஷியலாக என்டர் ஆனோடனே ஃபியூ பிளான்ஸ் தாங்க இருக்குது. நிறைய மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்க மம்மி டேடி. ஸோ சம்மருக்கு தான் வந்து திருப்பியும் ரெனோவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபியூ திங்ஸ் தான் லெஃப்ட் ஓவர் இருக்குது. அண்ட் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஊறுப்பட்ட குப்பைலாம் என்னடா இதில் போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிப்பீங்க. நான் ஏற்கனவே என் சேனலில் வந்து செடிக்கு என்ன மாதிரிலாம் உரம் போட்டானா செடி நல்லா வளரும்ன்றதை நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஃபுட் வேஸ்ட்டெல்லாம் நம்ம போட்டால் செடி நல்லாவே க்ரோத் ஆகும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை தான் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பர்டிகுலர் விஷயம், நீங்கள் ஃபுட் வேஸ்ட் போடுறதா இருந்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்க ஏரியாவில் தொட்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபுட் வேஸ்ட் போடலாம். ஏன்னா அது நாளாக நாளாக டீகம்போஸ் ஆகும். ஸோ ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ்டு ஏரியா இல்லை வந்து பால்கனி ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்க அந்த மாதிரினா நீங்கள் கண்டிப்பாக ஃபுட் வேஸ்ட் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெரஸோ இல்லை கிரவுண்ட் ஏரியாலையோ நீங்கள் தொட்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்போ ஃபுட் வேஸ்ட் போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரோஸ் வெரைட்டிஸ் தான் இருக்கும். அண்ட் மீன்வைல் வந்து என்னோடய பெட் அங்கே தும்மிட்டு இருக்குது, அது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. என் மம்மிக்கு வந்து பர்சனலாக வந்து ரோஸ் செடினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க அந்த கலெக்ஷன்ஸ் தான் நிறையா வச்சுருப்பாங்க. சிலது நிறைய அந்த புயல் காற்றுலலாம் நிறைய வீணாக போச்சு. ஸோ திருப்பி அவங்க ரெனோவேட் பண்ணணுன்றது சம்மர் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா வெயில் ஆன அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இப்போ டெரஸை பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மூலிகை செடி அதிகமாக இருக்கும். கம்பேர்ட் டு இந்த ரோஸ் இதெல்லாம் இருக்கிறத விட அதுவும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட் இருக்கும். எனக்கு வந்து சத்தியமாக அதெல்லாம் வந்து கேள்விப்படாத வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் உண்டு. பார்க்குற உங்களுக்கு சில பேருக்கு, அதாவது ரொம்ப ஏஜ்டு பீப்புளுக்கு இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மாதிரி அடல்ட்டோ இல்லை யங் ஜெனரேஷன்ஸ்க்கோ வந்து பார்க்கும்போது வந்து ஓ இப்படியும் வெரைட்டி ஆஃப் பிளான்ட் இருக்கா அப்படின்னு தெரிகிற அளவுக்கு என் டெரஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட் உண்டு. ஸோ அதுக்காக தான் வந்து மெயினாக அதை கேப்சர் பண்ணேன். ஸோ ஃபியூ லெஃப்ட் ஓவர் ரோஸ் பிளான்ட்டுக்கு அப்புறம் வந்து இது வந்து நித்தியமல்லி செடி. இந்த ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா கொடி முல்லை செடின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி எங்கள் ஊர்லலாம் வந்து தூத்துக்குடி சைட்லலாம் வந்து அது நித்தியமல்லின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுதான் வந்து அந்த மேங்கோ ட்ரீயோட படர்ந்த ஏரியா. அந்த தேன்கொடி பார்த்தீங்கல்ல அதோட ஏரியா. இப்போ தான் வந்து பூ வச்சிருக்கு. ப்ராபப்ளி ஒரு ஏப்ரல், ஜூன் அந்த டைமில் வந்து மாங்காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். என் வீட்டு மாங்காய் மரத்தில் உள்ள பழம் வந்து எனக்கு அவ்வளோ பர்சனல் ஃபேவரட். அதோட டேஸ்ட்டே யூனிக்காக இருக்கும். பங்கனபல்லி ப்ரீட் வெரைட்டி தான் நாங்கள் வச்சுருக்கோம். அது வந்து புளிப்பே இருக்காது. மாங்காய் கூட நீங்கள் அப்படியே ராவாக சாப்பிட்லாம். அதுவுமே வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா கேரே இல்லாமல் வந்து எல்லாம் வதங்கி தொங்கி போய் இருக்குது. கட் பண்ணாமல் கூட வச்சுருக்காங்க மம்மி டேடி. அண்ட் என் வீட்டு டெரஸில் வந்து ஜென்ரலாக நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நாங்கள் வச்சுருப்போம். எல்லாமே வந்து ஒரு 3-4 தடவை காய் போகிறோம். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் எடுத்துகிட்டு திருப்பியும் புதுசாக தான் வந்து சீட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த வின்டர் சீசன்லலாம் வந்து நிறைய கேர் பண்ண மாட்டோம். சம்மர் சீசனில் தான் வந்து புதுசாக ரெனோவேட் பண்ணுவோம். இப்போது திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சாச்சு. சம்மர் நல்லா வெயில் அடிச்ச அப்புறம் ஃபுல்லாக வந்து ரெனோவேஷன் ஒர்க் தான் இருக்கும். ஒரு டிப்பு, மோஸ்ட்லி நீங்கள் வந்து டெரஸில் வந்து இந்த மாதிரி செடி வைக்க போகிறீங்க அப்படின்னு பிளான் இருந்தனா க்ரீன் பேக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரேதர் தென் இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டோ இல்லை பிளாஸ்டிக் பாட் அதெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த பிளாஸ்டிக் ரீயூசபிள் பக்கெட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஒரு 6 மந்த்லேயே வந்து அது
பிச்சு உடஞ்சிரும். ஸோ அது யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த மாதிரி செடியில் ஒயிட்டாக போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா எறும்பு பொடி போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து மொட்டுலலாம் வந்து பூச்சி பிடிச்ச மாதிரி ஆச்சு. ஸோ அதனால் வந்து எறும்பு பொடி போட்டிருக்காங்க. அப்படி போட்டோன்னா வந்து பூச்சி பிடிச்ச செடி கூட வந்து கிளியர் ஆகிடும். ஸோ நீங்கள் டெரஸில் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நான் இங்கே ஏற்கனவே அட்டம் பண்ணி அது ஃபெயிலியர் ஆனதுனால இப்போ ஃபுல்லாக க்ரீன் பேக்ஸுக்கு வந்து மாறிட்டோம். அதுவும் இல்லைன்னா வந்து மண் தொட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என் டெரஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான மூலிகை செடி இருக்கும், அன்னோன் ஸ்பீசிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வந்து காஸ்டஸ் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் எனக்கு சரியாக தெரியலை. இந்த பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதோட லீஃப் வந்து டயபெட்டிஸ்க்கு அவ்வளோ நல்லது. இந்த லீஃப் வந்து நீங்கள் ராவாகவும் சாப்பிட்லாம், இல்லை வந்து டீ ஃபார்மேட்டில் கூட எடுத்துக்கலாம். இந்த இலையை வந்து நம்ம நார்மலாக வந்து க்ரீன் டீ மாதிரி எடுத்துப்போம்ல, அதே மாதிரி டீ ஃபார்மேட்டில் கூட எடுத்துக்கலாம். ஸோ டயபெட்டிஸ்க்கு அவ்வளோ நல்லதுன்ட்டு இதை எங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி வந்து டயபெட்டிஸ் சம்மந்தமான எல்லா பிளான்ட்டும் உண்டு. ஏன்னா என் டேடிக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதுனால மூலிகை செடிக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரோசஸும் உண்டு. மேலே வந்து இப்படி பூச்சியும் உண்டு. அதெல்லாம் இப்படி தட்டி விட்டுறணும், இல்லைன்னா வந்து பூச்சி மருந்து எடுக்கணும். பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒர்க்கிங்னால இதை வந்து அந்த அளவுக்கு டேக் கேர் பண்ண டைம் இருக்காது. ஸோ எப்போல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. எனக்கு மூட் எப்போ வருதோ நான் அப்போ பண்ணுவேன். எனக்கு போர் அடித்தா நான் பண்ண மாட்டேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நான் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசோலேஷன் மைண்ட் இருக்கும். அண்ட் மோரோவர் இருக்கிற எல்லா செடியிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டு நிறையாவே வச்சுருக்கோம். காரணம் வந்து என்னென்ன உரம் போட்டால் நல்லாயிருக்கும்ன்றது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு மூலிகை செடி தான். கியூகாமெல்லான்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து சுங்கக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. பீட்டா கேரட்டின் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து நல்லாவே சாப்பிட்லாம். அண்ட் இது வந்து பெரண்டை செடின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து துவையல் பண்ணி சாப்பிட்டானா சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு ரெசிபி வேணால் நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன். மூட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் இருக்கவங்களுக்கு வந்து இது தாராளமாக அவங்க சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, சொன்ன மாதிரி வந்து இந்த வைத்தியர் வீட்டில் இருக்க மாதிரி எல்லா மூலிகை செடியும் இருக்குது பாருங்கள். அண்ட் இது ஒரு மூலிகை தான். என்ன செடி? அருகம்புல். இது ஆக்சுவலி எங்களுக்கு இல்லை, எங்கள் வீட்டு பெட்ஸுக்காக இதை வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்போல்லாம் ஸ்டொமக் அப்செட் வருதோ அப்போல்லாம் வந்து அவங்களாவே வந்து இதை தேடி சாப்பிடுவாங்க. ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு அவசியமே இருக்காது. அவங்களுக்காகவே ஏதோ ஸ்டொமக் அப்செட் இருந்தானா அவங்களாவே தேடி சாப்பிடுவாங்க. நீங்கள் பார்த்தாவே நம்ப மாட்டீங்க, நாய் அருகம்புல் சாப்பிடுமா அப்படின்ட்டு. எனக்குமே ஃபஸ்ட்டு சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஸோ உங்கள் வீட்லேயும் பெட்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஸ்டொமக் அப்செட் இருக்குன்னா உடனே கிளினிக்குக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ கூட்டு போய் ஒரு பில் எழுதாமல் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா உடனே அவங்களுக்கும் வந்து ரிலீஃப் ஆகும். அண்ட் இது வந்து ஜாதி மல்லி. இனிஷியலாக நாங்கள் கிரவுண்ட் ஏரியாவில் வச்சுருந்தோம் பந்தல் போட்டு. அதில் நிறைய பூ பூத்துட்டு இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த செட்டப்பை எடுத்துகிட்டு டெரஸில் வந்து போட்டிருந்தோம். டெரஸில் வந்து இது போட்டால் ஐ திங்க் ஒரு 1 இயர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு லெஸ் வால்யூமாக தான் வந்து பூத்துட்ருக்குது. அதுவும் வேறு இது சீசன் டைம் வேறு இல்லைல்ல, ஸோ பூ வந்து கம்மியாக தான் இருக்கும். சம்மர் டைம்லாம் பார்த்திங்கன்னா நித்தியமல்லியாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், 2மே வந்து நிறையவே பூக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதுவுமே வந்து ஒரு நியூட்ரிஷ்னல் வேல்யூ உள்ள செடி தான். கீரை வெரைட்டி தான். இது வந்து பார்க்க க்யூட்டாக இருக்குல்ல. ஆக்சுவலி நாங்கள் வச்சுருக்க செட்டப் அது மாதிரி ஒரு ரவுண்டு பேஸில் இது வச்சுருக்கிறதுனால இது வந்து க்ரோ ஆகிறதும் இதே மாதிரி ஃபார்மேஷனில் வந்து க்ரோ ஆகிடுச்சு. இந்த செடியோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். எந்த தொட்டியில் நம்ம வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது ஃபார்ம் பண்ணி வந்துடும். எனக்கு வந்து இது பெருசாக டேஸ்ட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. பட் இது வந்து பார்க்க அழகாக இருக்கிறதுனால அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சிட்ருக்கேன், அதை கட் பண்ணாமல். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து மல்லி செடி வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் மல்லியுமே உண்டு. லைக் அடுக்கு மல்லி, குண்டு மல்லி, நார்மல் மல்லி, அந்த மாதிரி எல்லா மல்லி ஸ்பீசிஸுமே உண்டு. நெக்ஸ்ட் எங்கள் பால்கனிக்கு மேலே பந்தல் போட்டு வந்து கிரேப்ஸ் நாங்கள் வச்சுருந்தோம். இது வந்து க்ரீன் கிரேப் வெரைட்டி. ஒரு 4-5 இயர்ஸாக இங்கே கூட இருக்குது. நிறையா இருந்தது. இப்போ வந்து நிறைய காணாமல் போய் இப்போ கொஞ்சம் தான் இவர் இருக்கார். இவருமே இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பொறுத்தவரை எல்லாமே ஒரு சீசன் தான். ஈவன் பூச்செடியாகவே இருக்கட்டும், எல்லாமே ஒரு சீசனுக்கு தான் பயங்கரமாக இருப்பாங்க. சில சீசனுக்கு இருக்க மாட்டாங்க. நான் ஷூட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப அன்லக்கி சீசன். வின்டரில் வந்து எதுவுமே வந்து செழிப்பாக இருக்காது. சம்மரில் ஷூட் பண்ணியிருக்கணும், கண்டென்ட் இல்லாதனால இப்போ ஷூட் பண்ண வேண்டியதாக போச்சு. அண்ட் இது வந்து கூஸ்பெரி இல்லைனா வந்து கிரவுண்ட் செர்ரின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து சொடுக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. அதுவும் அந்த ஃப்ரூட்டை வந்து அப்படியே ராவாகவே சாப்பிட்லாம். இது ஆக்சுவலி வந்து ஒரு 100 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பழமே வந்து 100 ரூபான்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் அவ்வளோ ப்ரைஸ்டாக இருக்கும். அதை வந்து வீட்டில் நாங்கள் வந்து சும்மா மூலிகை செடி மாதிரி வளர்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த ஒரு பார்ட்டியை நான் உள்ளே விட்டதுனால இந்த செடியோட கதி பார்த்தீங்களா, வீடியோ கொஞ்சம் நீங்கள் பேக் போய் பாருங்கள். அப்போ எவ்வளோ அழகாக இருந்தது அந்த செடி, இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஷிட்டுமே இருக்கும்
எங்கள் வீட்டில். ஏன்னா எங்கள் வீட்டில் பெட்ஸ் இருக்கனால. பட் நாங்கள் அதெல்லாம் தூக்கி போட மாட்டோம். அதையும் நாங்கள் வந்து உரமா கன்வெர்ட் பண்ணோம் செடிக்கு. அண்ட் இந்த மாதிரி வந்து டெரஸில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் பெருசாக இருந்தால் இப்படி கூட நீங்கள் செட்டப் பண்ணலாம். லைக் ஒரு பாத்வே மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி மின்ட் லீவ்ஸு, கொரியாண்டர் லீவ்ஸு, இல்லை ஏதாவது கீரை வெரைட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் ஷ்ரப் வெரைட்டிஸ்லாம் வந்து வளர்க்கலாம். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கொரியாண்டரும் இருந்தது. பட் அதுவுமே வந்து காலியானதுனால இப்போ மின்ட் மட்டும் செழிப்பாக இருக்காரு. இது வந்து எங்களோட பேக்யார்டு. அதில் வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் பனானா ஸ்பீஸஸும் இருக்கும். ஏன்னா என் டாடி வந்து பெரிய வாழை மர பைத்தியம். ஸோ எல்லா வெரைட்டி ஆஃப் வாழைப்பழம் ஸ்பீஸஸுமே வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் இது வந்து என்னோடய கோவா ட்ரீ. என்னோடய கோவா ட்ரீ ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். எல்லாருக்குமே அவங்க வீட்டு செடி வந்து பெரிய ஸ்பெஷல் தானே. பட் என் ஃப்ரூட் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். பேக்யார்டில் இன்னுமே சில பல ட்ரீஸ் இருக்குது. எல்லாமே ரெனோவேஷன்லாம் ஒர்க் பண்ண அப்புறம் ஒரு நல்ல சீசனில் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். அண்ட் இது வந்து என்னோடய டெரஸில் வந்து ஃபேவரட் வியூ பாயிண்ட். என்னோடய டெரஸுக்கு பின்னாடி வந்து, அதாவது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஏரி உண்டு. அந்த ஏரி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இது வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஏரி தான். பட் அது க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து செடி படர்ந்து இருக்குது. 2 சைடுமே ஏரி தான். நடுவில் வந்து ஒரு பாத்வே மாதிரி இருக்கும். பட் ஏரின்னு தண்ணி தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து காட்டு செடி படர்ந்து இருக்குது. அதை க்ளீன் பண்ணாமலே வச்சுருக்காங்க. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது சன்செட் வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் அந்த ஈவினிங் ஒரு 5:30 to 6 பார்க்கும்போது சன்செட் வந்து அப்படியே பெரிய குளோப் சைஸ் சன் மாதிரி தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போது. அன்ஃபார்ச்சுனேட்டாக இதுவும் வின்டர் சீசனில் நான் கேப்சர் பண்ணுறதுனால நிறைய ஃபாக் மிஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் என்னால் சன்னுமே வந்து சரியாக கேப்சர் பண்ண முடியல. நான் வந்து காலேஜ் படிக்கும்போதும் சரி, ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, என்னென்னா இந்த டெரஸில் தான் வந்து இப்படி உட்காந்துப்பேன். உட்காந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் உட்காந்து அந்த வியூவை பார்த்துட்டு படிச்சுட்டு இருப்பேன். என்னோட ஸ்டடி ஏரியாவும் இதுதான். என்னோட காஃபி ஏரியாவும் இதுதான். அவ்வளோ வியூ சூப்பராக இருக்கும். அதுவும் சன்செட் வியூ சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு இன்னொரு நாள் பர்ஃபெக்டான வெதர் உங்களுக்கு இருந்தானா அந்த சன்செட் வியூ வந்து நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக வெதர் சரியா இல்லாதனால சன்னுமே வந்து எனக்கு கிளியராக தெரியல. நிறைய க்ளவுட்ஸ் மறைச்சிக்கிட்டே இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் சன்னோட ரிஃப்ளெக்ஷன் பட்டு அந்த ரிவரில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா எப்படி க்ளோயிங்காக ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். நேச்சர் லவ்விங் பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த வியூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அழகை. சன் செட் ஆகுறது அண்ட் சம்டைம்ஸ் வந்து நிறைய ஷேட்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ்லாம் இருக்கும் சன்செட் ஆகிற டைம். ஸோ அதை கூட நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எனக்கு வந்து காட்ஸ் கிஃப்ட் இந்த வீடு வந்து இந்த வியூ. அதுவும் ஸ்பெஷலாக சொல்ல போனோன்னா அவ்வளோ சூதிங்காக இருக்கும் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த இடத்துல ஒரு ரயில்வே ட்ராக்குமே இருக்கும். ட்ரெயினுமே நிறையா வந்து வந்து போயிட்டுருக்கும். இன்றைக்கின்னு பார்த்தா ஒன்றும் வரல. பேட் வெதர் வேறு. பட் கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு ஒரு நல்ல வெதரில் நல்ல கண்டிஷனோடு இருக்கிற டைம் வந்து நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணி எடுக்கிறேன். வித் ரெனோவேஷன் ஆஃப் கார்டனோடு சேர்த்து. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சில பேருக்கு போரிங்காக தான் இருக்கும். பட் கார்டனிங் லவ்விங் பர்சனுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் வீட்லேயும் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது மூலிகை செடியெல்லாம் நிறைய வளர்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சில போரிங்கான வீடியோஸ் கூடவே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கூட என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. பாய்.